வணக்க மக்களே, சற்று முன் அறிவிப்பு. அகவலைப்படி வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும். போக்குவரத்து ஓய்வூதியதாரர்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். இது சம்பந்தமான ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ள போகலாம். அகவிலைப்படி உயர்வு வழங்குவது தொடர்பான வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, பதிவாளர் உள்ளிட்டோருக்கு போக்குவரத்து ஓய்வூதியர்கள் கடிதம் அனுப்பி வருகின்றனர். இது தொடர்பாக ஓய்வூதியர்கள் கூறியதாவது: தமிழக அரசின் போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களில் பெரும்பாலானோருக்கு ரூபாய் 10,000க்கு குறைவாகவே ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இத்துடன் வழங்கப்படும் அகவிலைப்படி உயர்வை கடந்த 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் அரசு நிறுத்திவிட்டது. திமுக ஆட்சி அமைந்து 1000 நாட்களை கடந்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக பல்வேறு போராட்டங்களை நடத்திய போதும் அரசு கண்டுகொள்ளவில்லை. இந்த விவகாரத்தில் ஓய்வூதியர் நலச்சங்கங்கள் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. அகவிலைப்படி உயர்வை நவம்பர் 2022-25ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டுமென நீதிபதி சத்ய நாராயண பிரசாத் உத்தரவிட்டார். ஆனால் அரசு மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கும் 7 மாதங்களுக்கு மேலாக விசாரணைக்கு வராமல் காலம் தாழ்த்தப்படுகிறது. இதனால் போக்குவரத்து ஓய்வூதியர்கள் மன உளைச்சலுடன் வாழ்ந்து வருகிறோம். எனவே ஓய்வூதியர்கள் நலன் கருதி வழக்கை விசாரணைக்கு பட்டியலிட வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, பதிவாளர் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பி வருகிறோம். இதுவரை சென்னையில் இருந்து 200க்கும் மேற்பட்ட கடிதங்கள் உட்பட மாநிலம் முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளது. 15ஆம் தேதிக்குள்ளாக 10,000க்கும் மேற்பட்ட கடிதங்களை அனுப்பியுள்ளோம். எங்கள் நோக்கம் நீதித்துறையை தொந்தரவு செய்வது அல்ல. ஓய்வூதியர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டியே கடிதம் அனுப்பி வருகிறோம். இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர். இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்.